இது வந்து ஒரு கோவை மாநகரில் மாரத்தான் நடக்கிறது புதிது கிடையாது. பட் இதில் என்ன புதிய விஷயம்னு கேட்டால், மற்ற மாரத்தான் ஓட்டங்களுக்கும் இதுக்கும் மனநலம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. இது வந்து கொங்கு நாடு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சைக்கியாட்ரிஸ்ட் அவங்களும் வந்து ஒரு மருத்துவர், மனநல மருத்துவர்கள். அது அந்த கொங்கு நாடுனுடைய பிரிவும் தமிழ்நாடு சைக்கியாட்ரிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் இந்த 3 பிரிவுகளையும் இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாமே பெருமளவில் கலந்துருக்காங்க. இப்போ ஹெல்த் அப்படின்றது என்ன? ஆரோக்கியம். அந்த ஹெல்த் அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அது மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், இந்த 3 சேர்ந்ததுனா தான் வந்து ஹெல்த்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறோம், ஜிம்முக்கு போயிட்டு பாடி 6 பேக்ஸ் இருக்குது, அது வந்து ஹெல்த்து கிடையாது. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அந்த மென்டல் ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நடத்தப்படுகின்ற இந்த மாரத்தான் போட்டி. இதில் வந்து டாக்டர் பன்னீர்செல்வம், டாக்டர் ஜான், டாக்டர் வெங்கடேஷ் குமார், டாக்டர் மோனி, டாக்டர் வீணா, டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் ராஜேஸ்வரன் மற்றும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களும் இப்போ அந்த போட்டியில் கலந்துருக்காங்க. மெயினாக வந்து மென்டல் ஹெல்த்னா என்ன? இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் தான். அவங்க வந்து டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க. அப்போ அதுக்கு போனோடனே அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மாரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ, அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலிங் அவங்க கொடுக்குறப்ப அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். அப்படி வெளிவர்றப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி, மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி, ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த் இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும். அது